ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரேன். உங்கள் ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கையில். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வியூவர்ஸ், நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரோக்ராமாக எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேட்டையின் படத்தோட அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து சாங் மேக்கிங் வீடியோ பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஸ்பெஷலாக கூலியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தலைவரோட 171வது படம். ஏற்கனவே வந்து டீசர் வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக பட்டையை கலப்புற மாதிரி டீசர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லே வந்து டீசரோட டீகோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏற்கனவே ஒன்லைன் ஸ்டோரி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கலாம் அந்த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறையா ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இப்போ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துட்டு தலைவரும் லோகேஷ் கனகராஜும் வந்து இணைஞ்சாலே அது வந்து பயங்கரமாக பட்டையை கலப்புறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு செப்பரேட் ஸ்டைல் வச்சுருப்பார். எப்போவுமே அவர் வந்து முதல் படத்துலேருந்து மாநகரம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டருக்கும் ரெகுலரான ஒரு ஃபார்மேட்டில் இல்லாத ஃபார்மேட்டாக இவர் புதுசாக வந்து கிரியேட் பண்ணி புதுசாக வந்து இவர் ஸ்டைல்னு ஒன்று கொண்டு போவார் ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு இது உண்டு அவர்கிட்ட ஒரு ஆஸ் அ டைரக்ஷனில். அதே மாதிரி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இன்றைக்கும் அந்த இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ 73 வயசுலேயும் வந்து இன்றைக்கும் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்காருன்னா மெயின் ரீசனே அவர் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிப்பார். அது மாதிரி எப்போவுமே ஒரு அப்டேட்லேயே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட தனித்துவம் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதாவது எல்லாரும் பண்ணுற மாதிரி அவர் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு செப்பரேட் ஸ்டைல் வச்சுருப்பார். ஸோ ஆஸ் அ டேரக்டராக வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டைலும், ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு வந்து ஒரு செப்பரேட் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது ரெண்டும் காம்பினேஷன் வந்து இணைஞ்சா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பயங்கர அட்டகாசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம நிறையா ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் ஹீரோயின் வந்து கிடையாதாங்க நம்ம தலைவருக்கு. இதுதான் ஸ்பெஷல் அப்டேட்டு. ஸோ இது வந்து அஃபிஷியலாக அப்டேட் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. பட் வந்து உங்களுக்காக நான் நியூஸ் கேதர் பண்ணி இந்த சேனலில் ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பக்கா லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து கேட்க வேணாம், பயங்கரமாக வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டான மூவிஸ் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. ஜெயிலர் வந்து மிகப்பெரிய சக்ஸஸுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஈக்குவலாக அதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கூலி. ஸோ ஏற்கனவே டீசரில் வந்து தெரிக்க விட்டுருக்காருன்னே சொல்லலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ஒரு தனித்துவத்தை அங்கே வந்து எப்போவுமே காமிப்பார். இது இன்னும் ஸ்பெஷலாக தலைவரோட சேர்ந்தோடனே பயங்கரமாக மாசாக இருந்தது அந்த டீசரை பார்க்கும்போதே. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த டீசரை பார்த்துங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே வந்து நம்ம மாநகரம், கைதி இந்த படத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தாங்க இருக்கும். மேக்ஸிமம் அவரோட ஒரு சப்ஜெக்ட் ஸ்க்ரீன் பிளேவே அப்படி தான் கொண்டு போவார். அதாவது அதுதான் வந்து அவரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கு. அதாவது ஓவர் நைட்டில் என்ன நடக்குது அதாங்க படம், அவ்வளோதான். ஸோ அது போல் இந்த படமும் அதே போல் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு வந்து நியூஸ் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஹீரோயின் கிடையாது. ஆனால் வந்து ஒரு மேபி ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க இல்லையா, நம்ம கமல் சாரோட பொண்ணு. ஸோ ஆக்டர் ஸ்ருதி ஹாசனும் வந்து இதில் வந்து நடிக்க போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ மேபி தலைவரோட பொண்ணாக நடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்படியே கமல்ஹாசனும் உள்ளே வந்து ஒரு கேமியோ பண்ணாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அதை பற்றி வந்து தெரியப்படுத்துங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் வந்து இணைஞ்சாங்கன்னா. ஆனால் அதுக்கும் வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அப்படி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜன் மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து இவங்க 2 பேரையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவர் கூடயும் பணம் பண்ணியிருக்காரு, இவரு கூடயும் பணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து இது இந்த வாய்ப்பு விட்டால் மேபி அதுக்கப்புறம் எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல கமல்ஹாசனோட இணையத்துக்கு. ஸோ வந்து கமல் பொண்ணு உள்ளே வரும்போது சரி மேபி கமலும் வந்து எதாவது கேமியோ பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாருன்னா என்ன மாதிரி ரோலாக
வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்கணும் அவர் கேரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்ததுன்னா கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட ஒரு செப்பரேட் ஸ்க்ரீன் பிளேல மறுபடியும் வந்து அவர் கொண்டு வர போகிறாருங்க. ஸோ ஏன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த லியோ படமாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர் படமாக இருக்கட்டும் 50-50 இருந்தது. ஸோ விஜய் ஸ்டைல் அவங்களோட ஃபேன்ஸுக்காக வந்து ஒரு 50%, ஸோ 50% லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் இருந்தது. ஸோ விக்ரம், கைதி, மாநகரம்லாம் பார்த்தீங்கன்னா 100% லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் தான் இருந்தது. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து அவர் கமிங் பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதே இது ஏற்கனவே ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிற போதே நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம் இந்த படம் வந்து எவ்வளோ பயங்கரமான ஒரு பவர் பேக்கடான ஒரு ஆக்ஷன் பிளாக்காக படம் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இது கேட்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் வந்து ஃபுல்லாக இந்த படம் பண்ணாருன்னா பயங்கரமான ஒரு சக்ஸஸ் இருக்குங்க. தலைவர் ஏற்கனவே கேட்க வேண்டாம், அவர் எது பண்ணாலும் வந்து செம்ம ஸ்டைலிஷாக, செம்ம வந்து ஒரு 100% இல்லை 200% டெடிக்கேட்டடாக பண்ணுவார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த காம்பினேஷனே வந்து பயங்கரமான காம்பினேஷனுங்க. அதாவது லேட்டஸ்ட் காம்பினேஷன். ஒரு எப்படி வந்து ஒரு 2Kவும் 90யும் வந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவாங்களோ அது போல தாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கான ஒரு படங்கள்லாம் எடுப்பார். ஸோ தலைவர் வந்து இன்றைக்கும் வந்து 2K கிட்ஸுக்கான அப்டேட் பண்ணதுனால தான் அவர் இன்றைக்கும் ஃபீல்டில் இருக்கார், இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷனால் நம்பர் 1 பொசிஷனை வந்து தக்க வச்சுப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் நிறையா ஸ்பெஷல் அப்டேட்ஸ் வந்து உங்களை போல் நானும் காத்துட்ருக்கேன். ஸோ கூலி படத்துலேருந்து அடுத்து என்னென்ன வரும் அப்படின்ட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்கும் இந்த ஸ்பெஷல் அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம இது போல் இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.